எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி நட வண்டி உங்கள் வீடு தேடி வரணுமா, அதுவும் கம்மி விலையில். அப்போ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதோட ப்ரைஸ் என்ன, எப்படி பேக் பண்ணுறோம், எப்படி ரீஸ்டாக் பண்ணுறோம், எப்படி கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணுறோம், எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. இப்படி தாங்க நம்மளுக்கு பார்சல் வரும். இந்த பார்சல் வந்து இப்படி தான் தனித்தனியாக வரும். இதை தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். கஸ்டமருக்கு இப்படியும் அனுப்ப முடியாது. நான் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் என்னென்னு புரியும் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு டெமோ ஒரு வண்டியை நான் ரெடி பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி அசம்பிள் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி 3 பார்ட் அனுப்புவோம் கஸ்டமருக்கு. ஃபஸ்ட்டு டீ ஜாயிண்ட் ஒன்று, ஒரு பா ஷேப் ஒன்று கனெக்டர் மாதிரி இருக்கும். அந்த பா ஷேப்பில் அந்த டீ ஜாயிண்ட்டை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆணி ஒன்று கொடுத்துருப்போம். ஆணி வச்சு லேசாக தான் இருக்கும், அதனால் லைட்டாக எந்த பொருள் வச்சு அடித்தாலும் இறங்கிடும். பார்த்து கேர்ஃபுல்லாக அடிக்கணும். இல்லை எனக்கு ஆணி அடிக்க தெரியாது, இல்லை எனக்கு வரல அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஃபெஃபிகால். நம்ம ஃபெஃபிகாலும் அடிஷ்னலாக அனுப்புவோம். இந்த ஃபெஃபிகால் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஹோல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜாயிண்ட்டை நல்லா அமுத்தி ஓட்ட வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, அந்த பாசேப்பையும் டீ ஸ்லாட்டையும் அந்த கனெக்டர் மூலிமா கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ஜாயிண்ட்லேயும் ஆணி அடிக்கலாம், இல்லை ஆணி அடிச்சுக்கலாம், இல்லை ஃபெஃபிகால் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெஃபிகாலை அப்படி உள்ளே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம். நீங்கள் இல்லை ஆணியை அடிச்சிங்கன்னா அடிச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்படி தான் இந்த வண்டியை அசம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறோம், நீட்டாக பேக் பண்ணி எப்படி அனுப்புகிறோங்கிறத வீடியோவில் பாருங்கள். இப்படி இப்படி ஃபுல்லாக பேப்பர் சுற்றி ஒரு பெரிய பாக்ஸில் நம்ம உள்ளே இப்படி தான் வச்சுருப்போம். இதோட நம்ம ஃபெஃபிகாலையும் கொடுத்துருவோம். ஃபெஃபிகால் ஆணி ப்ளஸ். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் பேக்கிங்கோடு முடிஞ்சது. இதோட ஃபெஃபிகால் ப்ளஸ் ஆணி கொடுத்துருவோம். அதை அப்படியே பேக் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. கஸ்டமருக்கு டிஸ்பேச் ஆகிரும். இப்படி தான் நம்மளுக்கு நம்பி ஆர்டர் பண்ணால் நம்ம கஸ்டமர் தான் எப்போயுமே முக்கியம். அவங்களுக்காக சேஃபாகவும் டேமேஜ் இல்லாமல் நம்ம அனுப்பணும் முதல்ல. ஏன்னா நம்ம யாருன்னே தெரியாதவங்க அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்பி ஆர்டர் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக்கிங்கில் நம்ம தெளிவாக பேக் பண்ணி இப்படி தெளிவாக பேக் பண்ணி அனுப்புனா தான் கஸ்டமர் சந்தோஷப்படுவாங்க, நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஓகேங்க, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நடவண்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது மாதிரி வேறு ப்ராடக்டோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.